சித்தார்த், திமுக ஆட்சியை இழந்துட்டாங்க. ஆனா, திமுக பத்தி பேசாம இருக்க முடியல. சில பேர் சொல்லுவாங்க, திமுக பத்தி பேசினா தான்ப்பா சோசியல் மீடியால கூட ட்ராக்ஷன் கிடைக்கும்னு. உண்மதான் அது. நம்மளோட ஜென்ரல் ஸ்பிரிட் வந்து ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மென்ட். யாரு அரசாங்கத்தில இருக்கிறாங்களோ அவங்கள கேள்வி கேட்கணும். மேபி பிஜேபி எப்போதும் கேள்வி கேட்கணும். ஏன்னா, அவங்க வந்து ஒரு மாரி டிவைசிவ் ஃபோர்ஸா இருக்கிறதுனால. பட் இப்போ திமுக பத்தி திரும்பவும் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு. ஸோ வந்து இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய ரியாக்ஷனே வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. 6 மாதம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆட்சி நிலைக்காது, இது வந்து ஒரு கவர்ச்சி சுனாமி, பொம்மையை காமிச்சு மக்களை ஏமாற்றிட்டாங்க, இப்படிலாம் வந்து பேசுகிறாரு. அப்புறம் ரீசெண்டாக இளைஞர் அணி கூட்டத்தில் உதயநிதி விஜய் பேரையும் அந்த கட்சி தமிழக வெற்றி கழகத்தையும் சொல்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டார். அதை எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. பேரை கூட சொல்ல தயங்குறாங்க. அந்த மாதிரி ஒரு 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 வெறுப்பு, ஒரு கசப்பு இருக்குது. காங்கிரஸையும் அந்த கூட்டத்தில் திட்டிருந்தாங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து இந்த இளைஞர்கள்ட்ட போங்க, இன்ஸ்டாவில் போங்கன்றாங்க. டிவிகேல வந்து அவன் ஆர்கானிக்காக பண்ணிகிட்டு இருக்கான். கட்சிக்காரன் இல்லாமல் மற்றவங்க விஜய் அனுதாபிகள். இவங்க கட்சிக்காரங்க வந்து இன்ஸ்டா எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி போடணும், என்ன ரீல் பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறலாம் தெரியல. போங்க போங்கன்றாங்க. ஆனால் கட்சி பொறுப்பு வந்து இளைஞர்கள் கையில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. துரைமுருகன், காந்தி இந்த மாதிரி ஆட்களுக்கு டிக்கெட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 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 கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் இருக்காங்களா திமுக? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை, அவங்களோட ரியாக்ஷன்ஸை? சார், நம்ம சேனலில் நிறைய வீடியோஸில் நம்ம பேசின மாதிரி நான் என்னோடய ஒப்பீனியன் அதே தான் இருக்குது. டிஎம்கே வந்து ரொம்ப ப்ராக்மேட்டிக்கான ஒரு எலெக்ஷன் மிஷின். ஓகே, அவங்க வந்து கட்சி ரொம்ப பெருசு. அவங்களும் டிஃப்ரெண்ட் வாய்ஸஸை வந்து கேட்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க. ஸோ இந்த இளைஞர் கூட்டத்தில் வந்து நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் நான் எக்ரி பண்ணிக்கிறேன். அவங்க வந்து டிவிகேங்கிற பேரை சொல்ல மாட்டாரு உதயநிதி ஸ்டாலின், விஜய்ங்கிற பேரை சொல்ல மாட்டாரு. ஆனால் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு விஷயம் அதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, இது வந்து ஏன் நிறைய பேர் பேசலைங்கிறதும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நம்ம பேசுகிறோம். கரெக்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து அரசியல் பேசுங்க, ஆனால் முதல்ல உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசுங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னா இட் இஸ் அ டாசிட் அப்ரூவல், இட்ஸ் அ டாசிட் அக்செப்டன்ஸ் தட் அவங்க திமுக ஃபேமிலியிலேயே வந்து டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு. புரியுதா அவங்க? புரியுது. ஸோ இதை வந்து நம்ம முன்னாடி நம்ம வீடியோலையும் பேசியிருக்கோம். எத்தனை திமுக குடும்பங்களில் வந்து அவங்க குடும்பங்களில் இருக்கிறவங்களே வந்து திமுக ஓட்டு போடுவாங்களா, பூத்தில் ஓட்டு கிடைக்குமாங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்குது பூத் லெவல் ஒர்க்கர்ஸ்க்குங்கிற மாதிரி நம்ம பேசியிருக்கோம். அதை வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய ஸ்பீச்சில் வந்து உறுதி செஞ்சுருக்காரு. பாலிடிக்ஸ் முதல்ல உங்கள் ஃபேமிலி கிட்ட பேசுங்க. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அரசியல் படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட என்ன மாதிரியான கண்டென்ட், உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டாலின் ரெண்டு பேரும் ஜென்சி கிட்ட போக வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம கட்சிக்கு ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறை வந்து எப்படி ஒரு சிம்பிளர் லாங்குவேஜில் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சில நல்ல விஷயங்களில் சொல்லியிருக்காங்க. சோஷியல் மீடியாவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அதில் வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி கண்டென்ட்டை கொண்டு போகணும். சரியா? நீங்கள் ரொம்ப ஐடியாலஜிக்கலான கண்டென்ட்டை கொண்டு போனீங்கன்னா மேபி அவங்களால என்கேஜ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அவங்க டைஜஸ்ட் பண்ணுற விதத்தில் கொண்டு போனோம் அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அவர் உதய் சொன்ன ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு பயங்கர பிளாஸ்டான விஷயம் என்னென்னா, பிஜேபி ஜெயிக்கிறது வந்து பிஜேபியோட திறமைனால இல்லை, காங்கிரஸோடைய வேலைகள்னாலங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்து பிஜேபி கூட காங்கிரஸ் மேலே வச்சுருக்காங்களாங்கிறது நம்ம பார்க்கல. இன்டைரக்டாக சொல்லுவாங்க, அவர் பப்பு அவர் தான் இருக்கணும் கடைசி வரைக்கும், நாங்கள் ஜெயிக்கிறது ஈஸின்னு பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சன்லாம் சொல்லுவாங்க. இன்னொரு ஆங்கிளில் வந்து காங்கிரஸ் முக்து பாரத்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக காங்கிரஸ் இருந்தால் தான் அவங்க ஜெயிக்க முடியும்னு அவங்களும் நினைக்கிறாங்க. உதயநிதி அந்த சொல்கிற பாயிண்ட் வந்து வேலிட். ஏன்னா இது வரைக்கும் பிஜேபிக்கு வந்து ஒரு ஸ்டிஃப் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தது வந்து ரீஜனல் பார்ட்டிஸ். நீங்கள் வந்து பிஆர்எஸ்க்கு ஒரு காலகட்டத்தில் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து டிஎம்சி, டிஎம்கே நிறைய பேரை உடைச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் பிஜு பட்நாயக் ஒய்எஸ்ஆர்லாம் பண்ண தப்பு என்னென்னா, பிஜேபியோட கார்டியலாக இருந்தே கெடுத்துட்டாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருந்தே கெடுத்துட்டாங்க. நீங்கள் சொன்னது கரெக்டு. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், விழுப்புரத்தில் வந்து ஓட்டு போட போகும்போது டிஎம்கே பூத் ஏஜென்ட்டு வரிசையில் நிற்கும்போது, அண்ணே இந்த வாட்டி விசிலுக்கு போட்டுனேன், அவன் வந்து பார்க்கட்டும் நின்று சொன்னதாக சொன்னார். அவர் வந்து பயங்கர பொலிட்டிக்கல் நாலேஜ் உள்ளவர். அவர் சொன்னார். அப்புறம் வந்து துக்ளக் இதயா, அவர் நிறையா சர்வேலாம் பண்ணியிருக்காரு. இந்த ஃபார்ம் 20 கொடுத்ததை வச்சு ஸ்ரீரங்கத்தில் ஒரு பூத்தில் வந்து 5 ஓட்டு தான் திமுக விழுந்திருக்கான். அங்கே டிஎம்கேயோட பூத் லெவல் ஒர்க்கர்ஸே 14 பேர். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். திமுக காரங்க டிவி கேட்க போட்டிருக்காங்க. உதயநிதி சொன்ன மாதிரி குடும்பத்தில் அவங்க ஒரு டின்னர் டேபிளில் ட்ராயிங் ரூமில் அவங்க பாலிடிக்ஸ் பேசணும். அதெல்லாம் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்குன்னு நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்க குடும்பத்தில் நடந்த தவறுகளை அவங்க பேசணும்.
திமுக. பெண் அமைப்புடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவங்கள அக்கௌண்டபிள் ஆக்கணும். இப்போது இவர் வந்து சபரீசன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. நானும் ஒரு காரணமாக இருந்தால் சாரி அப்படிங்க. நீங்கள் காரணமாக நீங்கள் யார், உங்களுக்கு ஏன் இவ்வளோ பவர் அப்படிங்கிற கேள்வியை வந்து திமுக காரங்க கேட்கணும். அவங்க வந்து கேண்டிடேட் செலெக்ஷன், கேம்பெயின் ஸ்டைலு எல்லாமே வந்து எல்லாத்துலேயுமே தலையிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பொறுப்பு கிடையாதா? பெண் அமைப்பு எப்படி இயங்குது, அவங்களுக்கு எப்படி ஃபண்டிங் வருது, அவங்களுக்கும் திமுகவுக்கும் உள்ள அஃபீஷியல் தொடர்பு என்ன? கட்சியில் ஏதாவது தீர்மானம் போட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி டீமாக பெண்ணை நியமிச்சிருக்கிறோம், அவங்களுக்கு 100 கோடி கொடுக்குறோம், அந்த மாதிரிலாம் ஏதாவது செஞ்சுருக்குறாங்களா? இதெல்லாம் பற்றி பேசணும். இப்போது இது வந்து ஒரு ஒரு கிளியர்லி ஒரு ப்ரொஃபஷனல் அரேஞ்ச்மெண்ட்டு. தோத்துட்டாங்க, அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு? தூக்கணும், பெண் முடிஞ்சு போச்சு, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லமா வேணாமா? அப்புறம் பிஜேபி 2016 ஐபேக்கோட பிரசாந்த் கிஷோரோட ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸே கிடையாதுங்க. இப்போ பெங்கால் எலெக்ஷனில் பூபேந்திர யாதவ் அவர் தான் வந்து மெயின், அவர் யூனியன் மினிஸ்டர். அப்புறம் பன்சர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து யூபிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அவர் கிரவுண்ட் லெவலில் 1 இயராக கோஆர்டினேட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வேலைகளை திமுக காரங்களையும் செய்ய முடியாது. ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன்கிற ஒரே தகுதியான இவருக்கு இருக்குது. அவர் போய் மாப்பிள்ளை சார் எல்லோரும் போய் மரியாதையாக பார்க்குறது. இந்த தேர்தலில் ஜெயிச்சிருந்தா அவர் மேக்கியவெளி சாராக இருப்பார், பயங்கர ராஜ்யசபாவுக்கு போயிருப்பார். இல்லை, தமிழ்நாட்டிலே அறிவாளி அவர் தான். ஜென்ரலாக திமுக காரங்க என்ன சொல்கிறது, திமுக காரனுக்கு ஜென்ரலாகவே அறிவு அதிகம்னு அந்த மித்தையும் பஸ்ட் பண்ணிட்டு இந்த எலெக்ஷனு. திமுக காரனுக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ரா அறிவுலாம் கிடையாது. எஸ்பெஷலி இந்த பெண் அமைப்பு நடத்துகிறவங்களாம் ஒரு பெரிய அரசியல் ஞானிகள்லாம் கிடையாதுங்கிறத ப்ரூவ் பண்ணிடுச்சு. இல்லை, இவ்வளோ ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்கும்போது தோற்றுருக்குறாங்க. நானே நிறைய புலம்பிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் சார். இதில் கம்மிங் பேக் டு நம்ம முன்னாடி பேசின விஷயங்கள் வந்து பெண், அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி டீம், அதெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் தான். பட் கோயிங் ஃபார்வர்ட் திமுக வந்து என்ன செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது. நம்ம போன வீடியோவில் நம்ம பேசணும், அவங்களுடைய ஒரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் மீட்டிங்கில் வந்து நீங்கள் சொன்னீங்க இளைஞர்கள் யாருமே இல்லை, பெண்கள் யாருமே இல்லை, அந்த தலித் ரெப்ரசன்டேஷன் இல்லைங்கிற மாதிரி 3 இம்பார்ட்டண்டான விஷயங்களை சொன்னீங்க. இந்த யூத் விங் மாநாடு இவங்க நடத்தினாங்க. அதில் அந்த தலித் இஷ்யூவை வந்து அவங்க அட்ரஸ் செய்யலை. அது வந்து ஒரு பெரிய பிளாக் மார்க்காக இருக்குது. ப்ராபப்ளி இன்டர்னல்லி அவங்க செய்கிறாங்களாங்கிறது வந்து நம்ம நம்புகிறோம் செய்கிறாங்க அப்படின்னு. அதை இவங்க வந்து நடைமுறையில் நாங்கள் இதை வந்து இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணியிருக்கோங்கிற காட்டுறதுக்கு இவங்க திருச்சி ஈஸ்ட் பை எலெக்ஷனில் ஒரு யங் தலித் உமனுக்கு சீட்டு கொடுக்கணும். புரியுதா அவங்களுக்கு? இந்த 3 விஷயங்களையும் அவங்க வந்து சரி செய்யறதுக்காக ஒரு யங் 30 வயசு 35 வயசு ஒரு பெண்மணி, அவங்க ஒரு தலித் சமுதாயத்திலேருந்து, அந்த மாதிரி பேச்சாளர்கள், அந்த மாதிரி கிரவுண்ட் லெவல் வர்க்கங்கள் டெஃபினெட்லி டிஎம்கேல நிறையா இருப்பாங்க. அவங்க அதை கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து இந்த கிரிட்டிசிசமை வந்து ஒழுங்காக அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டடி பண்ணியிருக்காங்க, அதுக்கு சரி செய்கிற மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்கிறதா ஒரு நம்ம பார்க்கலாம். திமுக பிரில்லியன்ட் பாயிண்ட். அதாவது ஒரு கல்ல 3 மாங்காய். அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இல்லாத விஷயம் இளைஞர்கள், பெண்கள், தலித்து. நீங்கள் 3த்தையும் சேர்ந்து ஒரு ஆள் கொடுக்க முடியும்ல, அதை செய்யலாம்ல. ஆனால் அவங்க செய்ய போகிறது திரு ஸ்டாலின் நிற்கலாமா, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமை நிற்கலாமா, இந்த மாதிரி பழைய ஃபார்முலாலே இருக்கிறாங்க அவங்க. இப்போ இந்த தேர்தலில் துரைமுருகன், காந்தி போன்றவங்களாம் நிற்க முடியாது, கூடாது. அவங்களுக்கு டிக்கெட் கொடுத்து தோற்று போயிட்டாங்க. துரைமுருகன் 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் பாடம் கற்றுக்க மாட்டேங்கிறாங்களே. இப்போ அந்த மாவட்ட செயலாளர் கூட்டமே ஒரு ஒரு ப்ரூஃப் அதுக்கு. அவங்க இதில் என்னென்ன மாற்றம் தேவை. ஏன்னா ஒருத்தர் கேட்டார், திமுக சார்பாக பேசுகிற ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், இதெல்லாம் கொடுத்தா திமுக ஜெயிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? விஜய்க்கு கிடைச்சது அவர் கரிஸ்மானால. இதெல்லாம் தலித் மக்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாரு, மாவட்ட செயலாளர்கள் 15 பேருக்கு சீட்டு கொடுத்தாருங்கிறதுனால ஜெயிக்கல. அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. பட் வந்து இவங்க கரிஸ்மா அந்த மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் ஆள் இல்லையே. இவங்க இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக கிரவுண்டில் ப்ராக்மேட்டிக்காக ஒர்க் பண்ணி தானே அவங்கள உங்கள் பக்கம் இழுக்க முடியும். உங்ககிட்ட விஜய்க்கு ஈக்குவலண்ட்டான கரிஸ்மேட்டிக் பர்சன் கிடையாது. அங்கே தான் சார் நான் வந்து மும்பை இந்தியன்ஸ் பாயிண்ட்டுக்கு மறுபடியும் வரேன். டிஎம்கே வந்து மும்பை இந்தியன்ஸ் கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஆஃப் சீசனில் ஒரு டோர்னமெண்ட் தோற்றதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரீங்கிறத வந்து திமுக இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி அதை வந்து செயல்முறையில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது. அதை சொல்கிறேன் நான். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டாக நான் ஒத்துக்கிறேன். அவங்க வந்து தலித்ஸ்க்கு சடனாக ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா தலித்ஸ் வந்து இவங்களுக்கு ஓட் பண்ணியிருப்பாங்களா, விஜய் பக்கம் போயிருக்க மாட்டாங்களாங்கிறது என் கேள்வி இல்லை. நான் வந்து கொடுக்கணும்னு சொல்கிறேன். அவர் கொடுத்துருந்தாலும் அந்த ரிசல்ட் ஒன்றும் வந்திருக்காது. அதை வந்து இவங்க உடனே பண்ணிருக்கூடாது, ஹிஸ்டாரிக்கலாக பண்ணியிருக்கணும்னு சொல்கிறேன். ஹிஸ்டாரிக்கலாக பண்ணியிருந்தாங்கன்னா தலித்ஸ் வந்து இத்தனை சதவீதம் வந்து விஜய் பக்கம் போயிருப்பாங்களாங்கிற மாதிரி கேள்வி. அது மட்டும் இல்லை, திருமாவளவனே கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டார். திமுகவில் தலித் எம்பவர்மெண்ட் இருந்ததுன்னா திருமாவளவன் பை நேச்சர் திமுக ஸ்பிரிட் உள்ளவர், அந்த கொள்கைகளை ஃபாலோ பண்ணுறவர், அதை ஆதரிக்கிறவர். அவரையும் வெளில வந்திருக்க போகிறாரு. சார் இன்றைக்கும் வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம்ம என்ன சொசைட்டியில் கேள்விப்படுறோம், மக்கள்கிட்ட பேசுகிறோன்னா, திமுகவுக்கு இன்னமும் ஆதரவு இருக்குது.
தலித் மக்கள் மத்தியிலையும் திமுகவுக்கு இன்னும் ஆதரவு இருக்குது. நம்மளோட கட்சி நமக்காக இந்த விஷயத்தை செஞ்ச கட்சிங்கிற மாதிரி அவங்க இன்னமும் பார்க்குறாங்க. ஸோ இவங்க வந்து திமுக வந்து மறுபடியும் அந்த ஆதரவை திரும்ப பெறறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை. ஆனால் அவங்க வந்து அந்த ஒரு ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆட வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம வந்து ஆமாம் இது வந்து எங்கள் கட்சியில் பிரச்சனை இருக்குது, நாங்கள் வந்து இதை சரி செய்ய போகிறோம், நாங்கள் வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்க போகிறோம், யங்ஸ்டர்ஸ்க்கு தலித்ஸ்க்கு விமெனுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்க போகிறோங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ்ஸை எடுக்க வேண்டிய அவசியம் இருந்தால் கண்டிப்பாக திரும்ப வருவாங்கிற மாதிரி. அது வந்து ஒரு அறமும் கூட. அதேமாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா சித்தார்த், நம்ம வந்து தாவேக்கா அமைச்சரவையில் 8 தலித் அமைச்சருக்குன்னு பேசியிருக்கவே முடியாது. நம்மளுக்கு ஒரு டாக்கிங் பாயிண்ட்டே இல்லாமல் போயிருக்கும். அப்புறம் சமூக நீதி, நாங்கள் தான் வந்து ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆக்கணுன்றாங்க. அதுக்கு வந்து திமுக ஆதரவு மட்டும் பத்தாது, அவருக்கு குவாலிஃபிகேஷன் வேணும், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்லாம் அப்ரூவ் பண்ணணும். அதையே பண்ண முடிஞ்சவங்களுக்கு ஏன் மாவட்ட செயலாளர், அது வந்து திரு கருணாநிதியோ அல்லது திரு ஸ்டாலினோ கையெழுத்தில் மாற்றிடலாம். 80 பேர் இருந்தால் 10 மாவட்ட செயலாளர்கள் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக தான் இருக்கணும். 20% தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் செய்ய முடியுமா? ஏன் செய்யலை? அப்புறம் செய்யாமல் சமூக நீதி சமத்துவம் பேசினா அது வந்து ஹிப்போக்ரஸி, ஏமாத்து வேலைன்னு மக்கள் நினைக்கிறாங்களா இல்லையா? அப்புறம் ஆராசாவை எடுத்துக்கங்க. அவர் 30-40 வருஷமாக கட்சியில் இருக்கிறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் இது பட்டியலினத்துக்கு எதிராக நடந்த குற்றங்களுக்கு அவர் என்ன எதிர்வினையாற்றிருக்காரு? தெருவில் வந்து போராடி இருக்காரா? ஏதாவது பேசியிருக்கிறாரா? பேச முடியாத சூழ்நிலை இருக்குது. அவர் பேச வேணான்னு நினைக்கல. தலைமை வந்து தலித் சமுதாயத்துக்கு பிரச்சனை வரும்போது அந்த சமுதாயத்தை சேர்ந்த தலைவர் பேசினா நம்மளுடைய வாக்கு சிதறிடும். ஆதிக்க சாதியை சேர்ந்தவங்க கோவப்பட்டுருவாங்க. அதுவும் ஆராசா எதுவும் வாய்க்கு வந்து பேசுகிற டைப் அவர் இல்லை. அவர் வந்து இப்போது விசிகா மினிஸ்ட்ரியை வாங்கினதுக்கு வந்து ரொம்ப அநாகரிகமாக அவர் நினச்சிருக்காரு. அவர் ரொம்ப பொயட்டிக்காக எழுதியிருக்காருங்கிற மாதிரி நினச்சா. அது ஆக்சுவலி ரொம்ப ஒரு அருவருப்பான ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு, பேசியிருக்காரு. அவர் ஃபெமினிஸ்ட் வந்து அதை கொஸ்டினும் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. ஸோ தலித்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வயலன்ஸ் நடக்கிற போது இதே மாதிரி பொயட்டிக்காக ஒரு நல்ல விஷயத்தில் வந்து அவர் பொயட்டிக்காக எக்ஸ்பிரஸ் பண்ணாலே தன்னோட, அதை கூட அவர் பண்ணலைங்கிற மாதிரி. நான் என்ன கேட்குறேன் சித்தார்த், பொயட்டிக்காக இல்லை, நியாயமாகவே கேளுங்களேன். இப்போ இங்கே கவின் கொலையை உருக்கமாக பேசினான்ல, படித்த பையன், இளைஞன், வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன், அவன் ஏன் வந்து அவனில் காதல் செய்கிறதுக்கான உரிமை கிடையாதா? பாவேந்தர் பாரதிதாசன் அவ்வளோ பாடியிருக்காரு காதல்லாம் பற்றி. பாரதி தான் உங்களுக்கு பிடிக்காது பார்ப்பனர், அவர் தான் உங்களுடைய கவிஞராட்சியில். அதை கூட நீங்கள் எடுத்துக்காட்டு சொல்லலாம்ல. அதாவது தலித் சமுதாயத்தை சேராதவங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது. அவங்களோட அவங்களுக்கு அதிகம் கோபம் வரணும்ல, நியாயம் தானே அது. அவங்க மட்டும் தான் கேட்கணும்னு சொல்ல, அவர் கேட்கறதுக்கான ஒரு உரிமை இருக்குல்ல, தார்மீக உரிமை இருக்குல்ல, கேட்டதே கிடையாது. எந்த பிரச்சனையும் கேட்டது கிடையாது. அவர் கேட்டால் அதுக்கு கட்சி கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதேமாரி ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெரிய ஆளுமையான திருமாவளவனை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு தயக்கம் இல்லை. அதுவும் அநாகரிகமாக பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருந்தது. அது ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர். அவர் இதுக்கு முன்னாடி 2021 தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி பற்றி ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக பேசியிருந்தார். அதனால் அவனை ஒரு இன்டெலெக்சுவல் நல்லா ஏற்றுக்கவே முடியாது. எப்போதுமே ஆராசாவுக்கு பிரச்சனையே அவருடைய நாக்கு தான் அப்படின்னு நான் நினைப்பேன். ஓகே, டிஎம்கே பற்றி பேசியாச்சு. ஸோ வியூஸ் வந்து கன்ஃபார்ம்டு நம்ம இதுக்கு. ஏன்னா அதுக்கு எப்போதுமே ஒரு ட்ராக்ஷன் இருக்குது. எல்லாருமே சொல்லுவாங்க கருணாநிதி தான் தமிழ்நாட்டுடைய அரசியலோட மையப்புள்ளி, இறந்ததுக்கப்புறம் அவர் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மை தான். நீங்கள் மற்ற எந்த கட்சி பற்றி போடுங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. திமுக பற்றி போட்டால் உடனே லைனில் வந்துடுவாங்க, நீ எதிர்த்துக்கிட்டே இருக்க, எங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன்னு. நம்ம இனிமேல் வந்து டிவிக்கே பற்றி அதிகம் பேசுவோம். கரெக்ட். சித்துக்கும் எனக்கும் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்பிரிட் ரத்தத்தில் இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் ஜேர்னலிஸ்ட் ஆனோம். ஸோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஃபைனல் டாபிக் வந்து சித்து வந்து விசிகாவில் நடக்கும் குழப்பம். உங்களுக்கு வந்து திருமாவளவன் ஒரு பெரிய ஐகான், எனக்கும் தான். பட் வந்து நான் ஐ எம் மோர் கிரிட்டிக்கல் ஆஃப் ஹிம் இன் ரீசன்ட் டைம்ஸ். அவர் வந்து ரொம்ப ஃப்ளிப்ஃப்ளாப் பண்ணுறாரு, கன்சிஸ்டண்ட்டாக பேசலை, ஒரு ப்ரெஷர்லேயே இருக்கார், எப்போதுமே ஒரு அழுத்தத்தில், ஒரு 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 என்ன சொல்கிறது, இது என்ஜாயே பண்ண முடியாத நிலைமையில் தான் இருக்கார். ஜெயித்தாலும் என்ஜாய் பண்ண முடியல, அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சாலும் என்ஜாய் பண்ண முடியல, மினிஸ்ட்ரி கிடைச்சாலும் என்ஜாய் பண்ண முடியல. ஏன் இந்த பெர்பெச்சுவல் டென்ஷன் அப்படின்னு நான் நினைப்பேன். அதை காரணமாக சொல்லியே பனையூர் பாபு, செய்யூர் எம்எல்ஏ ஃப்ரம் 21 to 26 வெளில போயிருக்காரு. இஸ் நாட் அ செயின்ட், அது எனக்கு தெரியும். அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டு இருந்து அவருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அவர் மேலே கம்ப்ளைண்ட் இருந்தது. பட் அந்த இடத்த சிந்தனை செல்வன் கொடுத்து அவரும் தோத்துட்டார். செய்யூர் தொகுதியில் அவர் வெளியில் வந்துட்டார். பிஜேபியோட வளர்ப்புன்னு சொன்ன விஜயை வந்து இவர் ஆதரித்தது தப்பு அப்படி இப்படின்னா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு பெரிய சோதனையான காலகட்டம்னு நினைக்கிறேன் திருமாவளவனுக்கும் விசிகாக்கும். சார், விசிகா வந்து இப்போது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, சம்மரில் வந்து உங்களுக்கு கோல்டு வந்தால் எப்படி இருக்கும்? சம்மராக ஹாட்டாக இருக்குது உங்களால், ஆனால் அந்த ஹீட்டுக்காக நீங்கள் வந்து கோல்ட் ட்ரிங்க் குடிக்கணும்னு பார்ப்பீங்க, ஆனால் முடியாது. ஏன்னா மழை வந்து நல்லாயிருக்கும், கோல்டு வந்து. ஆமாம், ஏன்னா ஆனால் அவங்களுக்கு வந்து ஃப்ளெம் இருக்குது, கோல்டு இருக்குது, அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இப்போ விசிகா இருக்காங்க. அவங்க வந்து ஹிஸ்டாரிக்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு அவங்க பார்ட்டிக்கு. ஃபஸ்ட் டைம் ஒரு மினிஸ்டர் ஆகியிருக்காரு வன்னியரசு. அது ஒரு களப்போராளி.
மினிஸ்டராக ஆகியிருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் வந்து அவங்க கட்சிக்குள்ளே பயங்கரமான ஒரு சேர்ன் நடந்துகிட்ருக்கு. நம்ம வந்து ஐடியாலஜியை வந்து லூஸ் பண்ணிட்டோமா, நம்ம வந்து நம்மளே வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஒரு பார்ட்டியோட நம்ம வந்து போஸ்ட் போல் அலையன்ஸை வச்சுருக்கோமே, நம்ம திமுகவோட இத்தனை வருஷமாக இருந்தது வந்து நம்ம உடச்சிட்டு போகிறோமேங்கிற மாதிரியான ஒரு இருதரப்பான ஒரு சேர்ன் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் திரு டாக்டர் திருமாவளவனால் இதை வந்து என்ஜாய் பண்ண முடியல. இவ்வளோ ஹிஸ்டாரிக்கான ஒரு விஷயம், இதுக்கு அப்புறம் வந்து விசிகேயோட க்ரோத் வந்து பெட்டராக இருக்கலாங்கிற மாதிரி அவங்க வந்து கட்டமைக்கணும், அவங்க வந்து இதுக்கு பிளான் பண்ணணும். ஆனால் அவங்க வந்து அவங்களால வந்து அது பண்ண முடியல. ஏன்னா அவங்க வந்து ஐயையோ நம்ம விட்டு வந்துட்டோமேங்கிற மாதிரி அவங்களுடைய பார்ட்டியில் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைன்னு நம்ம தலைவரே விமர்சித்த ஒரு கட்சியை, ஒரு தலைவரை வந்து நம்ம சிஎம்மாக அக்செப்ட் பண்ணுறோம், அவங்க மினிஸ்ட்ரிக்குள்ளே போகிறோங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு அவங்க பார்ட்டியில் ஒரு ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பனையூர் பாபு குவிட் பண்ணது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா பார்க்குறேன் சார். ஏன்னா அவர் குவிட் பண்ணது வந்து ரைட் ரீசன்ஸ்க்காகன்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து ஐடியாலஜியை கரெக்டாக சைட் பண்ணி அவருடைய ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்தை பாருங்கள். திரு சிந்தனை செல்வன் அவர்களோ திரு பாலாஜி அவர்களோ வந்து இல்லை நீங்கள் விட்டு போகாதீங்க, தலைவர் என்ன சொல்கிறாரா, திரும்ப வந்து உங்கள் அண்ணன் மாதிரி அவர் எதுக்காக இந்த முடிவு எடுத்திருக்காருன்னு நீங்கள் ஆராயிங்க, மறுபடியும் வாங்க பரிசீலனை பண்ணுங்கள், மறுபடியும் நீங்கள் பார்ட்டிக்குள்ளே வாங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சேர்ன் நடக்குது. ஆனால் விஜயோட வருகைக்கு பிறகு விசிகாக்கு என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் ரோல் இருக்கோங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அடுத்தது ஆளூர் ஷானவாஸாக இருக்கலாம். நிறைய பேர் கேட்கலாம், அவர் ஏற்கனவே திமுக தான் இருந்தார், போனதில் என்னங்க இருக்குன்னு. அந்த அளவுக்கு திமுக ஆதரித்து பேசியிருக்காரு. அது என்னை பொறுத்த வரைக்கும் சரி கிடையாது. ஏன்னா இவர் தான் திருமாவளவன் தான் எம்எல்ஏ ஆக்கியிருக்காரு. நீங்கள் விசிகா வளர்ச்சிக்கும் விசிகாவோட கொள்கைகளையும் விசிகாக்கு ஆள் சேர்க்க தான் பார்க்கணுமே தவிர திமுகவுக்கு முட்டு கொடுக்குறது அவருடைய வேலை கிடையாது. அது கன்சிஸ்டண்ட்டாக செஞ்சிருக்காரு. கூடிய சீக்கிரம் திமுக போயிடுவார்னு நினைக்கிறேன் இந்த இவர் ஆளூர் ஷானவாஸ். பொலிட்டிக்கலி ஒரு ரொம்ப ரொம்ப சோதனையான காலகட்டத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி தலித் மக்களுடைய வாக்குகளை வாரிட்டார் விஜய், ஒரு பெரிய லெவலில் வாரிட்டார். அதுக்கு ஒரு கைமாறு தான் இந்த 6 பேர் மினிஸ்ட்ரியிலும் கூட நான் நினைக்கிறேன். தலித் எம்பவர்மெண்ட்டுங்கிறது அவருக்கு ஒரு எண்ணமாக இருக்கலாம். இவர் வந்து ஜான் ஆரோக்கியசாமி அதில் ரொம்ப கிளியராக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அந்த தலித் மக்கள் நிறைய பேர் விஜய் விரும்புகிறாங்க, ஆதரிக்கிறாங்கிறத அவர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு நம்மளுக்கு ஓட்டும் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ரிசர்வ் தொகுதியிலே கிட்டத்தட்ட 24 ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவங்களுக்கு நான் அதான் செய்யணுங்கிறதுக்காக கூட சேர்த்துருக்கலாம். ஸோ திருமாவுடைய வாக்கு வங்கி இழந்துட்டார்னு எனக்கு தோணுது. அவர் பெரிய ஒரு ஆளுமை, ஒரு அறிவாற்றல் மிக்கவர், பேச்சாற்றல் மிக்கவர் அப்படிங்கிறலாம் நம்ம ஒத்துக்கிறோம். பட் பொலிட்டிக்கலி அவருக்கு வந்து பெரிய சப்போர்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தலித் மக்களே அவரை விட வந்து விஜய் பக்கம் போயிட்டாங்க, நம்புகிறாங்க விஜயை. இவர் இவ்வளோ போராடி இருந்தால் கூட அதை விட அவங்களுக்கு அந்த ஒரு கரிஸ்மா முக்கியமாக இருக்குதுன்னு எனக்கு தோணுது. வர காலகட்டங்களில் திருமாவுக்கு ஒரு பெரிய சேலஞ்சஸ் இருக்குது. அப்புறம் அவர் அனாவசியமாக பேசுகிறாருன்னு எனக்கு தோணுது. விஜய் வந்து அவர் பின்னாடி போனால் சட்டமன்றத்துக்கு போய் விசில் அடிப்பாங்க, இதெல்லாம் ரொம்ப எனக்கு அவருடைய தகுதிக்கே கொஞ்சம் குறைவாக இருந்தது. இதுமாதிரி பேச்சலாம் விஜயகாந்துக்கு இவரே தான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. விஜயகாந்தும் வந்து இன்னும் சத்யஜித் ரே படத்தில் நடித்தவர் கிடையாது இல்லை, இந்த மாதிரி மசாலா படத்தில் நடித்தவர் தான். அவர் சீஃப் மினிஸ்டராக இவர் ப்ரப்போஸ் பண்ணார். அதெல்லாம் தேவையில்லைன்னு தோணுது. அப்புறம் அடுத்த நாள் அப்படி பேசலைன்னு சொல்கிறாரு. இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்னு இவர் சொன்னார்ல பன்னீர் பாபு, அது யாருமே மறுக்க முடியாது. நிறைய பேருக்கு வருத்தமாக இருந்தது. ஏன்னா திருமாவளவன் வந்து இந்த மாதிரி கிளாரிட்டியோடு பேசக்கூடியவர் ஏன் இப்படி பேசுகிறாரு சார்? இதில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து டாக்டர் திருமாவளவன் வந்து தன்னை ஒரு தமிழ்நாடோட லீடர் மட்டும் இல்லை, நேஷ்னலி ஒரு தலித்ஸ்க்கான ஒரு அன்காம்ப்ரமைசிங்கான ஒரு லீடரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறாரு. ஒன்று அது வந்து ஒரு நல்ல முயற்சி தான். ஆக்சுவலி அவர் அதில் ஒரு நிறையா ஹெட்வேவும் பண்ணியிருக்கிறதா நான் பார்க்குறேன். ரெண்டாவது வந்து டாக்டர் திருமாவளவன் வந்து ஹிஸ்ட்ரி ஷுட் நாட் ஜட்ஜ் மீ பேட்லிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குங்கிறது வந்து நான் யூகிக்கிறேன். ஹிஸ்ட்ரி வந்து நம்மளை ஒரு நல்ல விதமாக தான் அனலைஸ் பண்ணணும், நம்மளை வந்து ஒரு டால் லீடராக பார்க்கணுங்கிற மாதிரி அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கோங்கிற மாதிரி நான் யூகிக்கிறேன். அதனால தான் அவர் வந்து இப்போது டிஎம்கே விட்டு நான் வந்துட்டேன். ஸோ என்னை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட்டாக ஹிஸ்ட்ரி வந்து என்ன ஆப்பர்ச்சுனிஸ்ட்டுங்கிற மாதிரி காமிச்சிருமா, என்னை வந்து ஆப்பர்ச்சுனிஸ்ட்டுங்கிற மாதிரி பேசிடுவாங்களா, என்னை வந்து ஃப்ளிப் ஃப்ளாப் ஆளுங்கிற மாதிரி பேசிடுவாங்களா, நான் பவருக்காக என்னுடைய ஐடியாலஜியை விட்டு கொடுத்துட்டேங்கிற மாதிரி பேசுவாங்களா மாதிரி அவருக்கு அந்த விடுதலை கொள்ளி எறும்பு மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த தவிப்பு இருக்குது. ஆனால் அவருக்கு அந்த பதவி மேலேயும் ஒரு ஆசை இருக்குன்னு சொல்றாங்க சார். அது நல்ல விஷயம் தானே சார், அது தப்புனே சொல்லல. நீங்க சொல்றது கரெக்ட். அவருக்கு பதவி மேல ஆசை இருக்கு. ஆனா அவருக்கு பதவி மேல ஆசை வந்து பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்னால தான் சோஷியல் ரிஃபார்ம் கொண்டு வர முடியுங்கிற ஒரு அம்பேத்கருடைய ஒரு ஐடியாலஜியை ஃபர்தர் பண்றதுக்காக தான் இருக்குங்கிற மாதிரி பார்க்குறேன். அதாவது
ஒரு ஒரு டெலிவிஷன் ஆங்கர் என்ன சொன்னார் சார், எப்போதுமே தொண்டை வரைக்கும் அவருக்கு ஆசை இருக்கும் சார், வெளில சொல்ல மாட்டார். இப்போ என்ன டிவிக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் அமைச்சரவையில் சேருங்க. அது எவ்வளோ பெரிய ஆஃபர். இவர் எம்எல்ஏ கூட கிடையாது, எம்பி பதவியை ரிசைன் பண்ணணும். இப்போ ஒரு சீட்டு கூட கிரிட்டிக்கல். திருச்சி கிழக்கில் தாவேக்கோட ஆளை நிறுத்தி ஜெயிக்க தான் அவங்க முயற்சி செய்வாங்க, ஜெயிக்க வைக்க தான் முயற்சி செய்வாங்க. அதை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நில்லுங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் வாங்க, போர்ட்ஃபோலியோ ஆஃப் யுவர் சாய்ஸ், போர்ட்ஃபோலியோ ஆஃப் யுவர் சாய்ஸ், எது வேணால் எடுத்துங்கன்றாங்க. இவர் வந்து அப்படி போனால் நம்ம பதவி வெறி பிடிச்சவங்கன்னு உலகம் நினச்சிருமோன்னு நினச்சி அவர் வேணான்றாரு. நான் அது நினைக்கக்கூடாதுன்றேன். இப்போ நீங்கள் இப்போ வன்னியரசு போனதுக்கப்புறம் ஆராசா வந்து கவிதை எழுதியிருக்காரு, கேவலமான கவிதை எழுதியிருக்காரு. திமுகவே உங்களை இனிமேல் வேறு மாதிரி டீல் பண்ணுவாங்க. நீங்கள் மட்டும் என்ன திமுக அவ்வளோ லாயலாக இருக்கணும்னு கேட்குறேன். 5 வருஷமாக நீங்கள் திமுக லாயலாக இருந்ததே உங்களுக்கு மிகப்பெரிய செட்பேக்கு. தலித் மக்களை உங்களை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தோற்றதுக்கு அப்புறம் ஆக்சுவலாக காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஐயுஎம்எல் வந்ததும் அறமில்லாத செயல் தான். ஏன்னா அவங்க தாவேக்கு எதிராக போட்டிட்டாங்க. பட் வந்து திமுக அதிமுக ஒன்று சேர்றதை விட இது கேவலமான விஷயம் கிடையாது. அதை பண்ணாங்கல்ல திமுக. அதனால தானே காங்கிரஸ் பண்ண துரோகத்தை விட திமுக செய்ய நினச்ச துரோகம் வந்து படுமோசம் நம்ம சொல்கிறோம். மாணிக்கம் தாகூர் புட்டு வச்சுட்டார்ல. நீங்கள் 4ஆம் தேதி சாயந்தரமே ஏடிஎம்கேயோட பேச ஆரம்பிச்சிட்டிங்கிற தகவல் எங்களுக்கு வந்துருச்சு, பிஜேபி ஆசீர்வாதத்தோட. அதனால தான் நாங்கள் வந்து உங்களை வந்து பார்க்கக்கூட இல்லை, உங்களே என்ன பார்க்குறது, பிஜேபியோட கை கோக்கிறவங்கள நாங்கள் ஏன் பார்க்கணும்னு சொல்கிறாரு. அந்த கோபம் திரும்ப வந்துருக்க வேணாமா? இப்போ அவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்க சொல்லும்போது, ஆக்கலான்னு ஒரு பிளான் இருக்கும்போது திமுக அதிமுக 2 பேரோட பிளான் தானே, அதை அவர் அப்பயே போட்டு உடச்சிருக்க வேணாமா? இவ்வளோ இடங்களில் அவர் மக்களை போய் இது டிவி சேனல்ஸ்ட்டை பேசுகிறவர் அதையும் சொல்லியிருக்க வேண்டாமா? இது அறமற்ற செயல், இது திமுக செஞ்சிருக்கக்கூடாது, அண்ணன் ஸ்டாலின் செஞ்சிருக்கக்கூடாது. எப்படி ஏடிஎம்கேவோட பேசலாம்? நான் சீஃப் மினிஸ்டர் ஆகிறத விட கொள்கை முக்கியம் இல்லையா, பிஜேபி எதிர்ப்பு முக்கியம் இல்லையான்னு அவர் பேசியிருக்க வேண்டாமா? கண்டிப்பாக பேசலை. பேசிட்டு சொல்லப்பட்டது எல்லாம் பேசி வாய்ஸ்லேயே சொல்கிறாரு. எங்களுக்கு அந்த திட்டம் முன்வைக்கப்பட்டது யார் முன் வச்சா சொல்லணுமா இல்லையா? இல்லை, இது ஐயுஎம்எல்லோட லீடர் கிளியராக சொல்லிட்டாரு. டிஎம்கேல தான் எல்லாருமே சொல்லிட்டாங்க. திரும்ப மட்டும் சொல்லிட்டு பேக் அடிச்சிட்டாரு. திமுக தான் முன்னெடுத்ததுன்னு சிபிஐ, சிபிஐஎம் எல்லாருமே சொல்லிட்டாங்க. சொல்லாதது திரும்ப மட்டும்தான். அது மிகப்பெரிய ஒரு சரிவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உண்மையெல்லாம் பேசணும். நீங்கள் இந்த முயற்சி நடந்த போதே வெளில வந்து சொல்லியிருக்க வேண்டாமா திமுக அது மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்குதுன்னு? அப்போல்லாம் நீங்கள் அவ்வளோ திமுக லாயல்ட்டி என்ன? அப்போ நீங்கள் இந்த உண்மையே வந்து உங்கள் கன்வீனியன்ஸுக்கு நீங்கள் பேசுவீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. பட் எனிவே சித், இன்னும் நிறையா பேசுறதுக்கு வந்துக்கிட்டே இருக்க போகுது. விஜய் வந்துட்டதுனால பேசு பொருளுக்கு குறைச்சலே இல்லை. அடுத்த வாரம் இன்னும் ஒரு செட் ஆஃப் டாபிக்ஸோட நம்ம சந்திப்போம். மகிழ்ச்சி, உங்கள்கிட்ட பேசுறது எப்போதுமே சந்தோஷம். 1 மணி நேரம் பத்தாது போல இருக்கு. ஓகே மக்களே, தட்ஸ் இட். தொடர்ந்து கோல் டாக் பற்றி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் வந்து ரீல்ஸ் ஷார்ட்ஸ்லாம் கட் பண்ணி போடுறோம், அதையும் பாருங்கள். சித்தோட இன்ஸ்டா பேஜ், சித் அதை சொல்லிவிடுங்க உங்களுடைய. சித் பிரபாகர் ஜோனோ சித் பிரபாகர் ஜோனோ. அப்புறம் அவருடைய இது எக்ஸ் ஹேண்டில் சித் பிரபாகர் 7. சித் பிரபாகர் 7. கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஃபேனா? ஃபுட்பாலே பார்க்க மாட்டேன் சார். தோனி ஃபேனா? சொல்லலாம். ஓகே, அவரதை பாருங்கள். அஃப்கோர்ஸ் டிஎன் ட்ராக்ஸ் நான் வந்து எக்ஸில் இயங்குறேன். அப்புறம் வந்து இதுலேயும் இன்ஸ்டாலையும் என்னோடய ஹேண்டலில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி மக்களே, வணக்கம். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்.